ஹலோ, ராதிகாவா பேசுறது? ஹாய் ராதிகா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ ஊருக்கு வர? அபிஷா, யாரு கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க? படிக்கலையா நீ? கவி, என்ன இவ்வளவு நேரமா டீ குடிக்கிற? சீக்கிரம் குடிச்சிட்டு 2 பேரும் போய் படிக்கிற வேலையை பாருங்க. ஷே, இந்த பாட்டிக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் படி படின்னு எங்கள் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா, உங்களை படிக்க சொல்லி சொன்னது ஒரு குத்தமா? எங்களுக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. உங்களை எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை. எதுக்காக இப்படி எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க? சத்தம் போடாம 2 பேரும் போய் படிங்க. போங்க, போய் படிங்க. படிக்கிற வேலையை பாருங்க. படிப்பு தான் முக்கியம். கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்கன்னா எங்களை உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதாலதான் எப்ப பார்த்தாலும் எங்களை நிம்மதியாவே இருக்க பாட்டி. பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஏன் இப்படி விழுந்திருக்காய்? ரகவ், பாட்டிக்கு ஒன்றும் ஆகலப்பா. நீ கவலைப்படாத. பாட்டி எந்திரிச்சேன். பாட்டி, என்னாச்சு பாட்டி? நான் இதை அப்பாட்ட கட்டாயம் சொல்லுவேன். ஏன் நீ விழுந்தா என்று. பெரியாக்களை தள்ளி விழுத்த கூடாது தானே பாட்டி? என்னை யாரும் தள்ளி விடலப்பா. நான் தான் கால் தடக்கி விழுந்துட்டேன். இதை உன் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத, சரியா? நான் சொல்ல மாட்டேன் பாட்டி. ஆனா அவங்க செய்தது போலதானே. ச்சே, எனக்கு அந்த பாட்டிய பிடிக்கவே இல்லை. ஆமா, எனக்கும் தான். எப்ப பார்த்தாலும் எங்களை இருக்கவே விடுறதில்லை. படி படி படின்னு கொண்டு என்னதான் செய்யறது? கண்ணு தெரியாம இருக்கிறப்ப அந்த பாட்டி எங்களை எவ்வளவு வேலை வாங்குது பாத்தியா? எங்க அண்ணுங்களா, என்ன செய்துட்டு இருக்கீங்க வெளியில? படிக்கலையா நீங்க? அப்பாவே வந்துட்டாரு. அப்பா அப்பா, அந்த பாட்டிய எங்களுக்கு பிடிக்கவே இல்லப்பா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கண்ணுங்களா. பெரியாக்களை பார்த்து நீங்கள் அப்படி எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்கள மரியாதையாக நடத்தணும். அவங்கள பற்றி தெரியுமா குழந்தைகளா உங்களுக்கு? நம்மளோட வீடு ஒரு தடவை தீப்பிடித்த போது எங்களோட பாட்டி தான் அவங்களோட உயிரையும் துச்சமாக எண்ணி உங்கள் 2 பேரையும் அவங்க தான் காப்பாற்றினாங்க. அப்படி காப்பாற்றி வெளியில் கொண்டு வரும்போது தான் அவங்கள்ட கண்ணில் ஒரு தீப்பொறி பட்டு அவங்கள்ட கண்ணு தெரியாமல் போயிட்டுது. என்னப்பா சொல்றீங்க? பாட்டிக்கு கண்ணு தெரியாம போனதுக்கு நானும் அக்காவும் தான் காரணமா? எங்களை காப்பாத்த போய் தான் பாட்டிக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா? இது தெரியாம நாங்க பாட்டிய எவ்வளோ மனநோகிற மாதிரி காய்ச்சிட்டோம். பாட்டி, என்னப்பா சொல்றீங்க? பாட்டிக்கு கண்ணு தெரியாம போனதுக்கு நானும் அக்காவும் தான் காரணமா? எங்களை காப்பாத்த போய் தான் பாட்டிக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா? இது தெரியாம நாங்க பாட்டிய எவ்வளோ மனநோகிற மாதிரி காய்ச்சிட்டோம். பாட்டி பாட்டி பாட்டி, எங்களை மன்னிச்சிடுங்க பாட்டி, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்கள் உங்களை பார்த்து கண்ணு தெரியாதவன்னு சொல்லிட்டோம். ஆனால் எங்களை காப்பாற்ற போய் தான் உங்களுக்கு கண்ணு தெரியாமலே போயிருக்கு. ஆனால் நாங்கள் அதை புரிஞ்சு கொள்ளாமல் உங்களை மனநோகிற மாதிரி கதைச்சிட்டோம். மன்னிச்சிடுங்க பாட்டி. என்னம்மா, நீங்கள் என்ன கண்ணு தெரியாதவன்னு சொன்னால் நான் கண்ணு தெரியாத ஆயிடுவேனா? இல்லை, ஏன் 2 பேர பிள்ளைங்க எனக்கு இருக்கும் மட்டும் நீங்கள் தான் எனக்கு கண்ணுங்க, சரியா? பாட்டி, இனிமே நாங்கள் உங்கள் சொல்ல கேட்டு சமத்து பிள்ளைகளாக இருப்போம். உங்கள் ஆசைப்படியே நாங்கள் படித்து நல்ல நிலைமைக்கு வருவோம் பாட்டி.